Good morning student. Today start polar and Euler form of a complex number. Polar and Euler form of a complex number. Let the complex number form x plus iy. What is polar form? Polar form of complex number is z is equal to r into cos theta plus I sin theta. Next, our shortcut r into cos first letter c I s. Okay, z is equal to polar form z is equal to r cos theta plus I sin theta. The theta value எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு நேம் argument of complex number. Argument of complex number is equal to alpha is equal to tan inverse of modulus of y by x. What modulus of y by x mean? Answer some y is equal to negative, x positive, minus divided by plus is equal to minus. Answer negative la varakudadradhukku modulus போடுறோம். Here alpha is equal to tan inverse of y by x. இந்த ஆல்ஃபா வேல்யூ நம்ம ஒரு மூணு வகையாக கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்னா எப்படி சொல்றது, செகண்ட் குவாட்ரேட் ஆர்குமெண்ட் எப்படி சொல்றது, தேர்ட் குவாட்ரேட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரேட். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அதாவது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோட மீனிங் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ ஒய் பாசிட்டிவ். தர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படியே எழுதுனா போதும். அந்த ஆல்ஃபா வேல்யூனா ஆர்குமெண்ட் ஃபார்முலா கண்டுபிடிச்சா அதை அப்படியே ரைட் பண்ணால் போதும். ஆர்குமெண்ட் ஃபார்முலா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x. For example, second coordinate x negative y positive orderனா நம்ம ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிரோம். ஆர்குமெண்ட் ஃபார்ம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus y by x. then theta is equal to, ஏன்னா ஃபார்முலா என்ன பண்ணும், r cos theta plus I sin theta. இந்த theta கண்டுபிடிக்க theta is equal to pi minus alpha. இது ரெண்டு கண்டுபிடிச்சாலே போதும் பாருங்களேன். இதுக்கு நேம் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், இது செகண்ட் கோஆர்டினேட், இது தேர்ட் கோஆர்டினேட், இது ஃபோர்த் கோஆர்டினேட். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்ன படிச்சுக்கோங்க, எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ். அப்படியே தேர்ட் வருவோம், எக்ஸ் நெகட்டிவ் ஒய் நெகட்டிவ். செகண்ட் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ். ஃபோர்த்து எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். பாருங்க, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆல்ஃபானா, அடுத்து அதுக்கு ஆப்போசிட்ல பக்கத்தில் இருக்க ஃபோர்த் கோஆர்டினேட்னா மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. செகண்ட் கோஆர்டினேட் வருவோம், பை மைனஸ் ஆல்ஃபா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா செகண்ட் கோஆர்டினேட். தேர்ட் கோஆர்டினேட்னா வேற ஒன்றும் கிடையாது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படியே மாற்றிக்க வேண்டியது ஆல்ஃபா மைனஸ் பை. ஓகே, இதுக்கு பேர் என்னன்னா போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அதனுடைய ஃபார்ம் ஆர் இன்ட்டு இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லணும்னா சிஐஎஸ். சினா என்னன்னா காசினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், ஐ சைன். ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முலா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x கிடையாது, மாடுலஸ் ஆஃப் y by x. ஏன் மாடுலஸ் போடணும்னா ஆன்சர் நெகட்டிவ்ல வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சில ஃபார்முலா, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 into z2 is equal to ஆர்குமெண்ட் ஆஃப் z1 plus z2. இது மல்டிப்ளா இருந்தா பிளஸ் வரும், டிவைடர் இருந்தா மைனஸ் வரும். ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் n பவர்ல வந்தா n into ஆர்குமெண்ட் ஆஃப் z. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதே இது யூலர்ஸ் ஃபார்முலாவில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதலாம், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் தெரியும், காஸ் தீட்டா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. யூலர் ஃபார்ம்ல இதை மட்டும் தான் யூலர் ஃபார்ம் தரும், இ ஐ தீட்டா. இந்த தீட்டா கிட்ட என்ன இருக்கோ ஐ தீட்டா, சரிங்களா. இ பவர் ஐ தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இதையும் நம்ம ஷார்ட் எழுதலாம், இ பவர் ஐ தீட்டா ஈக்குவல் டு சிஐஎஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் காசுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் சிஐஎஸ். வேற இப்போ இதை போலார் ஃபார்ம்ல சொன்னோம்னா, போலார் ஃபார்ம்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா முடிச்சிருக்கோம். போலார் ஃபார்ம் is convert to Euler form. சரிதானே? யூலர் ஃபார்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், போலார் ஃபார்ம்ல என்ன பண்ணுவோம், z is equal to r cos theta plus I sin theta. ஓகேங்களா. யூலர் ஃபார்ம்ல என்னன்னா e power I theta is equal to cos theta plus I sin theta. here z is equal to r into e power I theta. இதுதான் என்னன்னா யூலர் ஃபார்ம். ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, மாடுலஸ், பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட். மாடுலஸுக்கு நேற்றே நம்ம பார்த்தோம், மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y by x. இந்த வேல்யூ, இந்த x அண்ட் y பாசிட்டிவா இருந்தா ஆல்ஃபாவா அப்படியே எழுதலாம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு. பட்
எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவாக இருந்தால் தீட்டா எப்படி இருந்தால் பை மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதணும். தேர்டில் ரெண்டுமே நெகட்டிவ் வந்தால் ஆல்ஃபா மைனஸ் பை நடக்கும். ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் வந்தால் தீட்டா சிவிட்டு மைனஸ் ஆல்ஃபா. இதுதான் என்னன்னா ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறது. மாடுலஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். மாடுலஸ்னா ஃபார் இஜட் இஸ் ஈக்குவல் டு 1 + 2i அப்படின்றது. இப்போ இதுக்கு மாடுலஸ் வந்தோம்னா மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1² 1 2² 4 √5. இதுக்கு பேர் என்ன மாடுலஸ். சரிங்களா? இதில் ஆர்குமெண்ட் கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. இங்கே y என்ன இருக்குது 2/1. ஸோ அப்போ ஆல்ஃபா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா tan இன்வர்ஸ் ஆஃப் 2. டேனில் 2 எங்கேயுமே வராது, அதனால் அப்படியே எழுதிடும். பட் இது ரெண்டுமே பாசிட்டிவானா எக்ஸும் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ், அதனால் அது அப்படியே ஆன்சர் எழுதும். இது ஜஸ்ட் நானாக எடுத்த எக்ஸாம்பிள். பட் வரக்கூடிய கொஸ்டினில் ஆல்ஃபா வேல்யூ கிடைக்கிற மாதிரி தான் வரும். தீட்டா 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி அப்படி தான் கிடைக்கும். ஓகேங்களா? நாட் 90 டிகிரி மட்டும் வராது. ஏன்னா 90 டிகிரியோட வேல்யூ வரும் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி போலார் ஃபார்மாக மாற்றுறது, இந்த ஸ்டெப்பை நல்லா படிச்சுக்கணும். கன்வெர்ட் ரைட் த போலார் ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி போலார் ஃபார்மாக மாற்றுறது, ரைட் த போலார் ஃபார்ம் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸ்டெப் 1 என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்க்கு அனதர் ஒன் பேர் அப்சல்யூட்லி வேல்யூ மாடுலஸ் ஆர். ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் Z. ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா Z ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இந்த ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சா அந்த ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, Z இஸ் ஈக்குவல் டு r into cos θ plus I sin θ. இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல add 2k pi since k belongs to r. r என்னது எனி ரியல் நம்பர், எது வேணாலும் வரலாம். இப்போ சம்பவமாக அந்த இதை மட்டும் நல்லா படிச்சுக்கணும். ரைட் த போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டு போலார் ஃபார்மை மாற்றுறது. ஸ்டெப் 1 என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலஸ். மாடுலஸ் கணவர் ஒன்று என்னது அப்சல்யூட்லி வேல்யூ. ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்கிறோம், ஆர்குமெண்ட் ஆஃப் z. ஆர்குமெண்ட் ஆஃப் z கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. இதில் நம்ம இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுல 4 கான்செப்ட் பிடிச்சிடும். ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா. ஃபர்ஸ்ட்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்படியே ஃபோர்த்து போயிருங்க. ஃபோர்த்தில் என்னது எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. செகண்ட் கோஆர்டினேட் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ், அப்போ பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்டில் ரெண்டுமே நெகட்டிவ். ஓகேங்களா? லாஸ்ட் ஸ்டெப்பு போலார் ஃபார்முலா. லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஆட் 2k பை ஹென்ஸ் k belongs to r. இப்போ சம்பவமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.22. Example 2.22. Find the modulus and principal of the following complex number. Modulus and principal of the following complex number. மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட். ஒவ்வொரு நம்பருக்கும் ஆர்குமெண்ட்டும் பிரின்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 1, let z is equal to √3 plus i. இப்போ இதுக்கு மாடுலஸ் கொடுத்தோம்னா மாடுலஸ் z is equal to மாடுலஸ் தான் பார்த்தோம். மாடுலஸ் ஆஃப் z is equal to என்ன படிச்சிருக்கோம், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே ரியல் என்ன இருக்குது, √3. √3 ஸ்கொயர்னா 3, இமேஜினரி 1 இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் 1. அப்போ √3 + 1 √4 is equal to 2. அப்போ மாடுலஸ் is equal to 2. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் படிக்கணும்னா ஸ்டெப் 1 என்ன சொல்லிருக்கீங்க, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. இந்த ஒய்னா வேற குழப்பம்னா இப்படி வச்சுக்கலாம், இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் 1/√3. டேனில் எங்கே 1/√3 வரும், கண்டிப்பாக நம்மளுக்கு குழப்பறது எங்கே, இந்த 30 60 குழப்பம். 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. 30 பெருசா 60 பெருசா, 30 பெருசா 60 பெருசா, சும்மா சொல்லுங்க. 60 தான் பெருசு. இந்த ரெண்டில் எது பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக. அப்போ 60னா √3, இதுனா 1/√3. அப்போ 1/√3 எங்கே வருது, 30 டிகிரி. நம்ம பண்ணிட்டு 30 டிகிரின்னு போட்ட மாட்டோம், அதனுடைய இது என்ன போடுவோம், by/6. இது என்ன சொல்லுவோம், by/3. ஸோ அப்போ இதோடைய வேல்யூ என்னன்னா by/6. இதோட சாப்பிடக்கூடாது. இங்கே நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ ரெண்டுமே பார்க்கணும், எக்ஸ் ஒய்யும் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் அப்போ கண்ணை முடிட்டு ஆல்ஃபா = by/6 எழுதலாம். பட் 1 பாசிட்டிவ் அனதர் 1 இஸ் நெகட்டிவாக இருந்தால் நம்ம அந்த ரூலை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவார்டினேட்டா செகண்ட் குவார்டினேட்டா
தேர்ட் கோஆர்டினேட்டர். இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் இஸ் ஈக்குவல் டு பை 6. ஓகே ஓகேவா? ரைட். அடுத்த சம் போலாமா? நம்பர் 2 -√3 + i. பார்த்தீங்களா இங்கே -√3 + i வருது பார்த்தீங்களா? மாடல்ஸ் கண்டுபிடிக்கும் போது பிரச்சனை இருக்காது. எது கண்டுபிடிக்கும்? ஆர்குமெண்ட். ஏன்னா இங்கே எக்ஸ் பாசிட்டிவ், எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ். அப்போ இங்கே அது கண்டிப்பாக எங்கே வரும்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? ஆல் தீட்டாஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபாவை பைலேருந்து கழிக்கணும். இந்த பை பை 6 எப்படின்னு சொல்லி புரியுதுங்களா? இதோடைய பை பை 6 உடைய வேல்யூ தான் 1/√3. ஃபர்ஸ்ட் மாடுலஸ் பண்ணிப்போம். இல்லாட்டி z is equal to -√3 + i. மாடுலஸ் z is equal to -√3 ஸ்கொயர் பண்ணா 3, -√3 ஸ்கொயர் பண்ணா 3, 1 ஸ்கொயர் பண்ணா 3, 1. ஸோ 3 + 1 4, √4 is equal to 2. அடுத்து என்ன போகிறோம்? ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் ஃபார்முலா ஆல்ஃபா is equal to tan inverse of மாடுலஸ் y by x. Alpha is equal to tan inverse of y means imaginary part 1/√3 is equal to 1/√3 what place? by 6. ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது செகண்ட் குவாட்ரண்ட். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து அப்படியே எழுதிடணும். செகண்ட் வந்து என்ன சொல்லுவோம்? ஆர்குமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. பை மைனஸ் பை பை 6. பைலேருந்து பை பை 6 கழிச்சா denominator different calcium 1 into 6 6 6 pi minus pi 5 by 6. Are you okay? இது தெரிஞ்சாலே போலார் ஃபார்ம் போடலாம். கரெக்ட் தானே? ஏன்னா போலார் ஃபார்முக்கு முதல் ஸ்டெப் என்ன படிச்சிருக்கோம்? மாடுலஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன படிச்சிருக்கோம்? ஆர்குமெண்ட். தேர்ட் ஸ்டெப் அப்ளை பண்ண போறோம் அந்த ஈக்குவேஷன்ல. லாஸ்ட் ஸ்டெப் ஆட் 2k pi. இது தெரிஞ்சாலே எது முடிச்சிடலாம்? போலார் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் இன்னொரு சம் ட்ரை பண்ணுமா? क्वेश्चन नंबर 3 -√3 - i. Solution. Let z is equal to -√3 - i. First என்ன படிப்போம்? மாடுலஸ். மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் என்ன? -√3. -√3 ஸ்கொயர் பண்ணா 3, -1 ஸ்கொயர் பண்ணா +1. √3 + 1 என்ன? √4 is equal to 2. அடுத்து படிப்போம்னா ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் ஃபார்முலா தான் ஆல்ஃபா is equal to tan inverse of மாடுலஸ் y by x. Alpha is equal to tan inverse of y mean 1/√3. -1 -1 ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். 1/√3 அது வரும் by 6. பட் அடுத்து இது எந்த குவாட்ரண்ட்ல வரும் பார்க்கணும். இங்க ரெண்டுமே நெகட்டிவ் வருது. அது எங்க வந்துரும்? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல என்ன ஆர்குமெண்ட் படிச்சிருக்க ஃபார்முலா? ஆல்ஃபா மைனஸ் 5. செகண்ட்ல வந்துருக்கோம் பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட்ல வந்து நம்ம ஆல்ஃபா பை மைனஸ்னால தீட்டா is equal to ஆல்ஃபா மைனஸ் 5. தீட்டா is equal to பை by 6 minus பை. டேக் எல்சியம் எடுத்தா 6 வந்துருமா? அப்போ பை -6 பை -5/6. லாஸ்ட் எடுத்துட்டோம்னா மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -5/6. நெக்ஸ்ட் क्वेश्चन नंबर 4 ஸ்டூடெண்ட். √3 - i. √3 - i. பாப்போமா? ஃபோர்த் क्वेश्चन. √3 - i. சொல்யூஷன். z is equal to √3 - i. Modulus of z is equal to root of real part square. √3 square பண்ணா 3, -1 square பண்ணா 1, √3 + 1 √4 is equal to 2. Modulus please. அடுத்து நம்ம போறோம் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் ஃபார்முலா ஆல்ஃபா is equal to tan inverse of modulus y by x. ஆல்ஃபா is equal to tan inverse of -1/√3 வரும். பட் மாடுலஸ்னால அந்த ப்ளஸ் ஆயிடும். 1/√3. 1/√3னா by 6. பட் அடுத்து பார்க்கணும் இது எந்த குவாட்ரண்ட்ல வருது? இங்க x பாசிட்டிவா வருது, பட் y என்ன வருது? நெகட்டிவா வருது. அப்ப கண்டிப்பா எங்க வரும்? ஃபோர்த்ல கண்டுபிடிக்க போடலாம். தீட்டா is equal to -ஆல்பா. அப்ப தீட்டா is equal to -by/6. Hence modulus is equal to argument is equal to -by/6. Argument alpha is equal to -by/6. Theta. Okay. Next example 2.23. Represent the following complex number. Convert to polar form. In the dash form ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எதா மாற்ற போகிறோம்? போலார் ஃபார்ம். முதல்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருவோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மாக மாற்றோம்னா ஸ்டெப் 1 என்ன படிச்சிருக்கிறோம்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்.
ஆர் அப்சல்யூட்லி வேல்யூ. இந்த மாடுலஸ் பேர் என்ன, மாடுலஸ் ஆஃப் ஆர். அங்கே ஆர் பிடிச்ச பார்த்தீங்களா, ஏன்னா போலார் ஃபார்முடைய ஃபார்முலா என்னன்னா z இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐஆர் சைன் தீட்டா. ஆருங்கிறதுக்கு என்னன்னா z இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேங்களா, இந்த மாடுலஸ் வேல்யூ தான் ஆரை குறிக்கும். அடுத்து சப்போ ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஆர்குமெண்ட் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை x. ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஸ்டெப்பு ஆட் 2k பை k பிலாங்ஸ் டு r. இப்போ போமா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி மாற்றணும், போலார் ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதாவது மாற்ற போகிறோம், போலார் ஃபார்ம். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் த போலார் ஃபார்ம், இன் த டேஷ் ஃபார்ம். எக்ஸாம்பிள் 2.23. நம்பர் 1 -1 -i. இப்போ இதில் அது மாடுலஸ் ஆர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் ஆருடைய வேல்யூ. அப்போ போலார் ஃபார்முடைய ஃபார்முலா ஆர் இன்ட்டு சரி தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இந்த ஆரோடைய வேல்யூ என்னன்னா மாடுலஸ். மாடுலஸ் முடிவு பண்ணுறோம் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி. இங்கே ரியல் பார்ட்னா -1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி -1 ஸ்கொயர். -1 ஸ்கொயர் பண்ணால் 1, -1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 1 1 என்ன வந்துடும் 2. இப்போ மாடுலஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, ஆர் இஸ் ஈக்குவல் டு √2. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y பை எக்ஸ். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் y is equal to -1 by -1 cancel +1. So alpha is equal to tan inverse of 1. Tan inverse of 1 is equal to by 4. It is x negative, y negative. Therefore it is called dash coordinate, third coordinate. Theta is equal to third coordinate formula alpha minus pi. Alpha minus pi. Pi by 4 minus pi. Take LCM 4. Pi minus 4 pi. Pi minus 4 pi minus 3 by 4. Hence the polar form. The polar form of -1 minus I is equal to polar form r into cos theta plus I sin theta. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுமா, r என்னது மாடுலஸ் √2 cos theta. cos theta theta உடைய வேல்யூ என்ன வச்சிருக்கோம், cos -3 by 4. லாஸ்ட் என்ன சொன்னா add 2k by every question நீங்க இந்த theta வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது add 2k by plus I sin theta. இங்க 3 pi by 4 இருந்தா அங்கேயும் 3 pi by 4 தான். -3 by 4 plus 2k pi. Hence k belongs to r. இன்னும் இதை ஷார்ட்டா எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி போயிடலாம்னா √2. அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் காஸ்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் c, இமேஜினரி I, s, ஆர்குமெண்ட் என்ன சொல்றது -3 by 4 plus 2k pi. ஓகே, இப்படி எழுதலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆனால் ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ், இது லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா, போலார் ஃபார்மாக மாற்ற சொல்லி 1 + I√3. 1 + டேஷ்பா I√3. இதை எதாவது மாற்ற போகிறோம், கன்வெர்ட் டு போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம் உடைய முதல் ஸ்டெப் சொல்லுமா, முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆர். இதுக்கு மாடுலஸ் முடிச்சா அதுதான் 6. Modulus r is equal to root of real part square 1, imaginary part square 3. 1 plus 3 4, root 4 is equal to 2. ஓகேங்களா, அடுத்து ஆல்ஃபா ஒன்று. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y பை எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு √3/1. √3/1 √3. tan √3, tan 1/√3 is 30 degree, tan √3 60 degree by 3. Both positive. Therefore it is called a first coordinate. First coordinate theta is equal to alpha. Hence the polar form of 1 plus I√3 is equal to r into short form CIS theta. R mean 2 CIS by 3 plus 2k pi. Okay, k belongs to r. Okay, please try students. First Roman letter, just only 4 question.
ரைட் த போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மாக மாற்ற போகிறீங்க. முதல் கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் நான் எழுதுறதுக்கு இடம் பதிலான ஆர் புடல் இருப்பேன். 2 + i2√3 போத் பாசிட்டிவாக இருக்கிறனால இது கண்டிப்பாக எங்கே வரும், ஃபஸ்ட்டு குவான்டிட்டி. அப்போ அந்த தீட்டாஸ் கூட ஆல்ஃபா அப்படியே எழுதி போயிடலாம். செகண்ட் பாருங்கள், 3 - i√3 இது ஃபோர்த்தில் வரும். ஏன்னா எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் தான் நெகட்டிவ். அப்போ தீட்டாஸ் கூட மைனஸ் ஆல்ஃபா, இது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ தேர்டில் வரும். அப்போ என்ன பிடிச்சிக்கோங்க, ஆல்ஃபா மைனஸ் பை. ஓகேங்களா? கொஞ்சம் முதல்ல போலார் ஃபார்ம் முடியும். ஸ்டெப் 1 என்ன முடிக்கணும், மாடுலஸ். ஸ்டெப் 2 என்ன அடிக்கணும், ஆர்குமெண்ட் ஃபார்முலா ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y/x. லாஸ்ட் அப்போ ஆட் 2k π. ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். போலார் ஃபார்மில் உள்ள ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தெரிஞ்சாத ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அப்படியே அதோடைய கண்டினியூஷன் அது ஏற்கனவே ஓடுனது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, if z is equal to r cos theta plus I sin theta, then z inverse is equal to 1/r cos theta minus I sin theta. Correct? இதை ப்ரூவ் பண்ணுமா? ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, if z is equal to ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம்னா நம்பர் 1 ப்ராப்பர்ட்டி, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி z is equal to r into cos theta plus I sin theta, then z inverse equal to 1/r cos theta minus I sin theta. Solution, let z is equal to r into cos theta plus I sin theta. உங்களுக்கு எடுத்தது z inverse. z inverse எடுத்துலாம் 1/z. Since 1/z is equal to 1/r cos theta plus I sin theta. Complex number not divided form, multiple and divided by cos theta minus sin theta by cos theta minus I sin theta. So 1 into cos theta minus sin theta, cos theta minus I sin theta divided by r into a plus ib into a minus ib is equal to a squared plus b squared. So cos squared theta plus sin squared theta, the value of cos squared theta plus sin squared theta 1. So answer 1/r cos theta minus I sin theta. So hence z inverse is equal to 1/r cos theta minus I sin theta. Finished number 1. Property number 1. Once again repeat. If z is equal to r into cos theta plus I sin theta, then prove that z inverse is equal to 1/r cos theta minus I sin theta. Let z is equal to r cos theta plus I sin theta. Z inverse is equal to 1/z. 1/z is equal to r into cos theta plus I sin theta. Multiple and divided by cos theta minus I sin theta by cos theta minus I sin theta. 1/r cos theta plus I sin theta into cos theta minus I sin theta is equal to cos squared theta plus sin squared theta. A plus ib into a minus ib is equal to a squared plus b squared. Cos squared theta plus sin squared theta 1. So 1 into cos theta minus I sin theta, cos theta minus I sin theta. So 1/r cos theta minus I sin theta. Number 2. Property number 2. If z1 is equal to r1 cos theta 1 plus I sin theta 1 and z2 is equal to r2 cos theta 2 plus I sin theta 2, then z1 into z2 is equal to r1 r2 cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. From solution, property number 1, z1 given, let z1 is equal to r1 cos theta plus I sin theta 1. z2 is equal to r2 cos theta 2 plus I sin theta 2. Multiple z1 into z2, r1 into r2, r1 into r2, z1 term cos theta 1 plus I sin theta 1 into cos theta 2 plus I sin theta 2. r1 into r2 cos theta 1 into cos theta 2
cos theta 1 cos theta 2. அடுத்து cos theta 1 into I sin theta 2, I cos theta 1 sin theta 2 plus அடுத்து next term I into next second term plus I into sin theta 1 cos theta 2, I into I square minus sin theta 1 sin theta 2. Next first term and last term, no imaginary term. So R1 into R2 is equal to cos theta 1 cos theta 2 minus sin theta 1 sin theta 2. Take common second term, third term, take common I cos theta 1 sin theta 2 plus sin theta 1 cos theta 2. R1 into R2 cos A cos B minus sin A sin B is equal to cos A plus B. A வருடத்துல theta 1 இருக்கு, B வருடத்துல theta 2. So therefore cos theta 1 plus cos theta 2 plus cos A sin A cos B அல்லது cos A sin B plus sin A cos B mean sin A plus B. Therefore sin theta 1 plus sin theta 2. ஸோ அப்போ இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டினா, ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணோம்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரெண்டு ஆங்கிலே ஆட் பண்ணால் போதும். மல்டிபிள் Z1 into Z2 R1 into R2 cos இதோட ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும், அதே மாதிரி இதோட ஆங்கிள் என்ன ரெண்டு ஆட் பண்ணால் போதும். cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. அதே இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. இப்போ ப்ராப்பர்ட்டி 2 மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி 3 என்ன பார்க்கணும்னா டிவைட். Property number 3. If Z1 is equal to R1 cos theta 1 plus I sin theta 1 and Z2 is equal to R2 cos theta 2 plus I sin theta 2, then Z1 by Z2 is equal to R1 by R2 cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. மல்டிபிள் பண்ணால் ஆட் பண்ணணும், டிவைட் பண்ணால் அந்த ஆங்கிள் மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். இது எப்படி வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணுவோம். சொல்யூஷன் we take left answer Z1 by Z2 ரெண்டுலேயுமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு. R1 by R2, R1 by R2 நியூமரேட்டர் Z1. ஸோ cos theta 1 plus I sin theta 1 by cos theta 2 plus I sin theta 2. Complex number not divided form. So numerator and denominator multiply cos theta 2 minus I sin theta 2 divided by cos theta 2 minus I sin theta 2. So multiple and by numerator to numerator R1 by R2 cos theta 1 into cos theta 2 cos theta 1 cos theta 2. அடுத்து plus into minus, first cos theta 1 மல்டிப்ளை, அடுத்து plus into minus minus I cos theta 1 sin theta 2, அடுத்து plus sin theta 1 into cos theta 2 plus I sin theta 1 cos theta 2 plus into minus minus I into I squared minus I squared is equal to plus, so I squared is equal to minus 1. So the minus 1 minus into plus sin theta 1 into sin theta 2 divided by cos squared theta 2 plus sin squared theta 2. Cos A plus sin A, cos A minus sin A is equal to cos squared A plus sin squared A. Cos squared theta 2 plus sin squared theta 2 is equal to 1. Z1 by Z2 is equal to R1 by R2 cos theta 1 cos theta 2. Last term real part plus sin theta 1 plus sin theta 2. Take common I sin theta 1 cos theta 2. அடுத்து plus minus cos theta 1 sin theta 2. Z1 by Z2 is equal to R1 by R2. இந்த ரெண்டு டேர்மை சேர்த்து எப்படி சொல்லுவாங்க, cos A cos B plus sin A sin B னா cos A minus B cos theta 1 minus theta 2 plus I sin A cos B minus cos A sin B sin A minus B sin theta 1 minus theta 2. Okay, so finish 3 property. Once again repeat the 3 property.
that is z is equal to r cos theta. எக்ஸாம் வியூக்கு எப்படி படிச்சுக்கிறது? r cos theta plus I sin theta. z இன்வர்ஸ் கேட்குறான்னா டக்குன்னு ப்ராப்பர்ட்டி செய்யாமல் டக்குன்னு போடுறது. z இன்வர்ஸ் கேட்குறான்னா r ரெசிப்ரோக்கல் 1/r ப்ளஸ் இருக்கா. ஸோ cos theta minus I sin theta ஃபினிஷ். அடுத்து z1 into z2 ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. r1 into r2 ஆங்கிள் ரெண்டே ஆட் பண்ண வேண்டியது. cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2 ரெண்டு டேர்மை டிவைட் பண்ண சொன்னா z1 by z2 r1 by r2 மல்டிபிள்னா ஆடு டிவைட்னா சப்ட்ராக்ஷன் cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. ஓகே சரி next example sum, example 2.25. find the product of 3/2 cos by 3 plus I sin by 3 into 6 cos 5/6 plus I sin by 6. Okay, solution. மெத்தட் 1 போலார் ஃபார்ம்ல ட்ரை பண்ணுவோம். பை யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம் படிச்சிருக்கோம். z1 into z2 r1 into r2 ப்ராடக்ட் ஆஃப் cos theta 1 plus cos theta 2 plus I sin theta 1 plus theta 2. பார்க்கலாமா? இங்கே r1ங்கிறதுனா 3/2, r2ங்கிறது 6. அப்போ 3/2 cos by 3 plus I sin by 3 dot 6 into cos by 6 plus I sin by 6. மல்டிபிள் பண்ணால் ஆங்கிள் ரெண்டே ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் மட்டும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 3/2 into 6 ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா cos theta 1 by 3 theta 2 by 6 plus I sin by 3 plus 5/6. 1 2 is to 3 2s are 6, 3 3s are 9. Denominators are different. Cos, take LCM 6. So first term multiple and divided by 2. 2 pi 6 2 3 2s are 6. So add 2 pi plus 5/7 pi plus I sin are same answer. இதுக்கு LCM எடுத்து பார்த்தீங்கன்னா 6 வரும். Multiple first term multiple and divided by 2. 2 pi by 6. Denominators are same. Add and numerator 2 pi plus 5/7 by 6. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 9 into cos 7 pi by 6 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா pi plus pi by 6. Pi plus pi by 6 னா denominators are different. LCM எடுத்தா 6. 6 pi plus pi 7 pi plus I sin pi plus pi by 6. Pi plus theta னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். Pi plus theta அது எங்க வரும் பார்க்கலாம். இங்க theta is equal to 0 to 90 degree. இது pi by 2 வரும். pi by 2 இது pi ன்னு வரும். இது 2 இது 2 இது 3 pi by 2. ஓகேங்களா? இந்த pi plus pi by 6 னா அது கண்டிப்பா எங்க இருக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட் 180 plus theta. இங்க என்ன படிச்சோம்? all silver tea cup. all னா இங்க எல்லாமே பாசிட்டிவ். இங்க சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கலாகிய கொசிக்கன் மற்றதே பாசிட்டிவ். இங்கே டேனும் அதனுடைய ரெசிப்ரோக்கலாகிய காட் மற்றதே பாசிட்டிவ். இங்கே காசுனா காசும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் மற்றதே பாசிட்டிவ். இங்கே டேன் பாசிட்டிவ்னால ஆனால் மிச்சது எல்லாமே நெகட்டிவ். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா 9 into minus cos by 6 minus I sin by 6. ஏன்னா அந்த சைன் நெகட்டிவ். by 6 உடைய வேல்யூ என்னன்னு பார்ப்போம். cos by 6 னா அதோட வேல்யூ என்ன வரும்? √3/2. and sin by 6 னா அதோட வேல்யூ 1/2. டேபிள செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். டேபிள் என்ன பண்ணியிருக்கிறோம்? sin டேபிள் cos டேபிள். ஃபர்ஸ்ட் theta 0 30 45 60 and 90. 0 னா 0, 30 னா அதோட இது by 6, by 4, by 3, by 2. ஃபர்ஸ்ட் சைன். சைன்னா 0 னா 0, 0 கால் அரை முக்கால் 1 இது ரூட் எடுத்துட்டா அது சைனுடைய வேல்யூ 0. 1/2 1/√2 √3/2 1. டேக் ரிவர்ஸ்
reverse order 1 root 3 by 2 1 by root 2 1 by 2 0 0 by 1 0 tan theta 1 by 0 infinity 1 tan 30 degree 1 by root 3 cos 60 tan 60 degree root 3 பாருங்க cos by 6 cos by 6 என்ன வரும் பாருங்க அப்போ cos by 6 is equal to 1 by 2 so answer cos by 6 root 3 by 2 9 into minus root 3 by 2 minus I sin by 6 என்னது 1 by 2 so 1 by 2 take common 1 by 2 minus a common எடுத்தோம்னா minus 9 by 2 a common எடுத்தோம்னா root 3 plus I finish okay multiple வந்தா ரெண்டையும் ஆட் பண்ணனும் டிவைட் வந்தா ஆங்கிளை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணனும் இது ஒரு மெத்தட் 2ல என்ன செய்யணும்னா யூலர் ஃபார்ம்ல எப்படி கன்வர்ட் பண்ணி செய்யறது ஃபைண்ட் அதே சம யூலர் ஃபார்ம் find the product of 3 by 2 cos by 3 plus I sin by 3 dot 6 into cos by 6 plus I sin by 6 find the product of 3 by 2 cos by 3 plus I sin by 3 into 6 into cos by 6 plus I sin by 6 ஓகேங்களா இது எப்படி இப்போ யூலர் ஃபார்மில் நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது யூலர் ஃபார்மினுடைய ஃபார்ம் என்னன்னா z is equal to r into e power I theta since e power I theta is equal to cos theta plus I sin theta இப்போ பாருங்க முதல் டேபிள் இருக்கும் cos by 3 plus I sin by 3 இங்கே 3 by 2 இருக்கா ஓகே 3 by 2 அந்த 3 by 2 அப்படி இருக்கு e power I theta cos theta plus I sin theta theta வர இடத்துல theta ன்னு போடுறோம் இங்க theta இடத்துல by 3 இருக்கு அப்ப இது எழுதலாம்னா e power I pi by 3 are you correct அடுத்து செகண்ட் டேர்ம் 6 into cos by 6 plus I sin by 6 இது எப்படின்னா 6 into கம்பேர் பண்ணுங்க e power I theta is equal to cos theta plus I sin theta theta இடத்துல by 6 வந்துட்டா e power I by 6 multiple so 3 by 2 into e power I by 3 into 6 into e power I by 6 1 2 is to 3 2 are 6 3 3s are 9 e power I by 3 into e power I by 6 denominators are same sorry base are equal add power term 9 into e power I காணலாம் by 3 plus 5 by 6 denominators are different ரெண்டு கன்வர்ஷன் இருக்குன்னா 6 வந்துருமா 3 2s are 6 அப்ப செகண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 2 இப்போ மேல 2 பை வந்துரும் கீழ 6 plus 5 by ஆக்சுவலா 2 பை plus 5 by வந்துரும் 7 by 6 அப்ப ஆன்சர் 9 into e power I 7 by 6 இத போலார் ஃபார்ம் மாத்தோம்னா 9 into cos 7 by 6 plus I sin 7 by 6 நமக்கு 7 by 6 வராது இதை by 6 க்கு மாத்தணும் எப்படி மாத்தலாம் அப்படினா cos 9 into cos 7 by 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் pi plus by 6 plus I into sin by plus by 6 cos 180 plus theta ஆல்ரெடி படிச்சிருக்கோம் cos 180 plus theta third coordinate அங்க என்ன படிச்சோம் tan only positive remaining எல்லாமே நெகட்டிவ் அப்ப இத போடலாம் 9 into minus cos by 6 minus I sin நெகட்டிவ் அப்ப minus sin I sin by 6 already we have learned cos by 6 உடைய வேல்யூ என்ன √3 by 2 so அப்ப 9 into minus √3 by 2 minus I into sin by 6 உடைய வேல்யூ என்னன்னா 1 by 2 ரெண்டுலயுமே பாருங்க ஒரு மைனஸ் காமனா இருக்கு டினாமினேட்டர் 2 காமனா இருக்கு டேக் அவுட்சைட் 9 by 2 minus 9 by 2 காமனா இருக்குன்னா √3 plus I finish இது மெத்தட் 2 ல இப்படியும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு மெத்தட் செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபைண்ட் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எப்படி பார்க்கணும் x plus i by ஃபார்ம்ல இருக்கணும் இந்த சம் பண்றோமா cos by 6 செகண்ட் ரோமன்ல ஃபர்ஸ்ட் சம் second Roman letter first sum find the rectangular form the complex numbers number 1
cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 12 plus I sin pi by 12. ஓகே, ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கிறோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணா add the angle cos pi by 6 plus pi by 12 plus I sin pi by 6 plus pi by 12. Denominators are different. Take LCM. So first term 12 6 2 12, multiple and divided by 12. Adhe same multiple and divided by 12. Cos 2 pi by 12. Denominator 12 2 pi plus pi 3 pi by 12 plus I sin 3 pi by 12. 1 3 is 3, 4 3 are 12. 1 3 is 3, 4 3 are 12. Cos pi by 4 plus I sin pi by 4. So cos pi by 4 1 by root 2 plus I sin pi by 4 1 by root 2. From the table cos pi by 4 is equal to cos pi by 4 remember 1 by root 2. Sin pi by 4 1 by root 2. It is a rectangular form. Okay. 2.26. Find the quotient. 2 into cos 9 pi by 4 plus I sin 9 pi by 4 divided by 4 into cos minus 3 by 2 plus I sin minus 3 by 2 into rectangular form. Into dash form ya? Rectangular form. The rectangular form மாறும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல third property என்ன படிச்சிருக்கோம்? Z1 by Z2 னா R1 by R2 angle ரெண்டை subtract பண்ணணும். மல்டிபிள் ஆட் ரெண்டை ஆட் பண்ணிருப்பேன். லாஸ்ட் சம்ல ஆட் பண்ணிருப்பேன். நான் அது ரெண்டு மல்டிபிள். இது என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ணிருக்கறனால மைனஸ் பண்றோம். அப்ப பாருங்க சொல்யூஷன் 2/4 cos 9 by 4 minus of formula படிச்சிருக்கோம் Z1 by Z2 R1 by R2 cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இங்க theta 1 என்னது 9 by 4. theta 2 என்னது minus 3 by 4. அப்ப என்ன ஆகும்? cos theta 1 minus theta 2 9 by 4 minus 3 pi by 2 plus I sin as a 9 by 4 minus 3 pi by 2. 2 by 4 reduce 1 by 2 cos minus into minus plus. So cos 9 by 4 plus 3 pi by 2 plus I sin 9 by 4 plus 3 pi by 2. Second term multiple and denominators are different. 4 பண்றதுக்காண்டி multiple and divided by 2, multiple and divided by 2. So 1 by 2 cos 9 pi by 4 6 pi by 4 plus I sin 9 pi by 4 plus 6 pi by 4. So 1 by 2 denominators are same. Add denominator cos 15 pi by 4 plus I sin 15 pi by 4. இந்த 15 pi by 4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 4 pi minus pi by 4. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? 4 pi னா என்ன வரும்? 16 pi. 16 pi ல ஒரு pi போச்சுனா 15. இது மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ 7 pi னா எப்படி பிரிக்கலாம்? pi plus pi by 6. அது கரெக்ட்? அப்ப இது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. 1 by 2 cos 4 pi minus pi by 4 plus I sin 4 pi minus pi by 6 pi by 4. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2 pi 2 pi 4 pi நாலே உங்களுக்கு 360 ரவுண்டுக்கு. அப்ப இத டெரிவேட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னா 4 pi நாலே 0 வந்து குறிக்கும். அப்ப cos of minus pi by 4 plus I sin of minus pi by 4. இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் படிக்கணும். cos 11 standard cos minus theta is equal to cos theta. Reason na cos is a dash function, even function, but the sin of minus theta na
minus sin theta, it is a add function. So 1 by 2, a negative and non positive, cos by 4 plus and minus I sin by 4. We have learned already cos by 4 means 1 by root 2 minus I 1 by root 2. Okay? It is very, very important sum. Please nice friends. Okay? Question number 2 சார் ட்ரை பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் அதை சம ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அடுத்த கிளாஸில் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி எல்லா சமமே நானே நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்காண்டி இதை கொஞ்சம் பாருங்களேன். காஸ் பை பை 6 நியூ மாடலாக மைனஸ் இருக்குது, சிம்பிளாக கொடுக்கணும்னா மைனஸ் ஐ சைன் பை 6. 1 நிமிஷம் இங்கே நான் சார் பாருங்கள் காஸ் மைனஸ் பை 6 போட்டிருக்கேன். ஏன் காஸ் மைனஸ் பை 6 போட்டிருக்கேன்? காசில் நெகட்டிவே இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான் வரும். சரிங்களா? அடுத்து இங்கே மைனஸை காமன் எடுக்கணும்னா அப்போ ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஐ சைன் பை மைனஸ் பை 6 டிவைட் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் சப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. அடுத்த கிளாஸில் இதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போன வருஷம் குவார்டர்லி எக்ஸாமில் கேட்டால் பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் நம்பர் 4 அதை நடத்தணும். அதுக்காண்டிங்க லாஸ்ட் இயர் குவார்டர்லி கொஸ்டின் 3 mark question. Question number 4. I minus 1 by cos by 3 plus I sin by 3. ஒர்க் அவுட் பண்ணுமா? மேலே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் இருக்கும், கீழே வந்து போலார் ஃபார்மாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும், கீழே போலார் ஃபார்மாக இருக்கும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? நியூமரேட்டரை போலார் ஃபார்மாக மாற்றி அப்புறம் தான் நம்ம பை யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸாக போலார் ஃபார்மாக எடுக்க முடியும். I minus 1 இந்த சார் போலார் ஃபார்மாக மாற்றுரு. போலார் ஃபார்ம் மாற்றோம்னா என்ன பண்ணுவோம்? R இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர்னா மாடுலஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் ரியல் பார்த்து மைனஸ் 1 ஸ்டெப்னா 1, ஐனாலும் 1 தான், ஆன்சர் ரூட் 2. அடுத்தபடியா ஆல்ஃபா சிகுடு டேன் இன்வர்ஸா ஒய் பை எக்ஸ். ஒய்னா இங்கே என்ன? 1. மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கும் போது ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ அதோட வேலை என்னன்னா tan inverse of 1 is equal to pi 4. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் நெகட்டிவாக இருக்குது பார்த்தீங்களா? ரியல் பார்த்து நெகட்டிவ், இமேஜினரி பார்த்து ப்ளஸ். அப்போ எக்ஸ் நெகட்டிவ்னா செகண்ட் குவார்டினேட்டில் வரும். தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா பை மைனஸ் பை பை 4. ஸோ டேக் எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வரும். 4 பை மைனஸ் பை 3 பை 4. ஸோ அப்போ ஐ மைனஸ் 1 போலார் ஃபார்ம்னா R into cos theta. R உடைய விலை என்ன தெரியும்? root 2 cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. So இப்போ சப்ஸ்டிட் பண்ணுமா? I minus 1 by cos by 3 plus I sin by 3. It is value root 2 cos 3 pi by 4 plus I sin 3 by 4 divided by cos by 3 plus I sin by 3. So root 2 common, divide இருந்தா என்ன படிச்சுப்போம்? cos theta 1 minus theta 2. theta 1 3 by 4, theta 2 na by 3. அப்ப என்னலாம் cos 3 pi by 4 minus by 3 plus I sin 3 by 4 minus by 3. root 2 cos, take LCM different, 4 into 3 12, different number take LCM 12, 3 pi into 3 9 pi minus 4 pi by 12 plus I sin, இங்கே 5 by 12 தான், அதுவும் 5 by 12 வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்களா இதை எப்படி மாற்றிக்கலாம்? 5 by 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா cos, இதை ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது. cos by 12 plus add 2k by polar form ஆதனால I sin by 12 plus 2k pi. Okay, important sum. Okay,